ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஜப்பான்லேயே இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டி. அப்போ ஐராவும் இரியேக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. நீ எனக்கு ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணல, அதனால உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் உனக்காக இந்த கிஃப்டை வாங்கியிருக்கேன்னு சொல்லி இவளும் அதை கொடுக்குறா. இவனும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா கம்பி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. யூகியும் இது என்னதுன்னு கேட்குறான். இது ஹெட் மசாஜ். எப்படியும் டோக்கியோ யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் எதுவும் ஆனா இந்த ஹெட் மசாஜரை வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றா இவ. அப்போ இரியவும் சொல்றான், எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது, நான் இன்னும் காலேஜ் போறத பத்தி எந்த முடிவுமே எடுக்கலன்னு சொல்றான். இவளும் யோசிக்கிறா, என்னடா இது, இரியவால தான் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம ஈஸியாவே டோக்கியோ யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட முடியும்ல, ஆனா இவ என்னடான்னா எந்த ஒரு காலேஜுக்கும் போக மாட்டேன்ற மாதிரி சொல்றானேன்னு யோசிக்கிறா. அடுத்த மறுநாள் ஸ்கூல்ல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ் ஏ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க இவகிட்ட, இங்க பாரு எல்லாருமே விழுந்து விழுந்து எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க நல்ல காலேஜுக்கு போகணும்னு, ஆனா இரிய மட்டும் எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா உட்காந்து படிக்கிறான் பாருன்னு சொல்றாங்க. ஐரா இரியே கண்டிப்பா டோக்கியோ யூனிவர்சிட்டிக்கு தானே போவான்னு கேட்குறாங்க. இவளும் அவன் நேற்று நைட்டு சொன்னதையும் நினச்சி பார்த்துட்டு, எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் போவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு உன்னை நினச்சாதான் ஐரா கவலையாக இருக்கு, நீயும் இரியவும் வேற வேற காலேஜில் சேர்ந்துருவீங்கல்லன்னு சொல்கிறா. அட பரவாயில்ல விடுங்கப்பா, அதுதான் அவனோட ஃபியூச்சருக்கும் நல்லது, நான் எப்போவுமே இரியக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறா இவ. அடுத்த நைட்டு ஐராவும் இவனுக்காக ஒரு துணியில் எழுதி தச்சிட்டு இருக்கா. இரியோட அம்மாவும் கேக்குறாங்க, இதை நீ இரியக்காக தான் செய்யறியாமான்னு கேக்குறாங்க. இவளும் ஆமா ஆன்ட்டி, நான் இரியக்காக தான் இதை செய்யறேன்னு சொல்றா. இதை கேட்டதும் அவங்களும் சொல்றாங்க, என்னை விட இரியவை பத்தி அதிகமா கவலைப்படுறது நீ மட்டும் தாமான்னு சொல்றாங்க. இவளும் கேக்குறா அவங்க கிட்ட, ஆன்ட்டி இரிய நேற்று நைட்டு சொன்னான்ல காலேஜுக்கே போற ஐடியா இல்லைன்னு, அது சும்மா தானே ஆன்ட்டி சொன்னா, இரிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவான்ல ஆன்ட்டின்னு கேட்குறா இவ. எனக்கும் தெரியலம்மா அவன் ஏன் இப்படிலாம் சொன்னான்னு, ஆனா அப்படி மட்டும் ஒன்று நடந்துடவே கூடாது, அவன் அந்த காலேஜில் போய் சேரணும், நல்லபடியாக படிச்சு அவன் தான் இவங்க அப்பாவோட கம்பெனியவும் பார்த்துக்கணும், அதுதான் இவனோட அப்பாவோட ஆசையும் கூடன்னு சொல்றாங்க. அடுத்து இவளும் இவ தச்ச அந்த துணியவும் இரிய கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இவளும் அதை அவன் கிட்ட கொடுக்குறா. உனக்கு நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்காக இது உனக்கு ஒரு லக்கி சாமா இருக்கும், இதை நீ உன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறா. ஆமா நீ அந்த எக்ஸாம் எழுத போறதானே, நீ டோக்கியோ யூனிவர்சிட்டியில தானே சேர போறன்னு கேக்குறா இவ. அவனும் ஆமான்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு நீ அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டியில சேர்ந்தா உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனா நான் தான் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன், எனக்கும் இந்த மாதிரி நல்ல காலேஜ்ல எல்லாம் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா என்னோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்றா இவ. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவளும் கிளம்புறா. அப்போ இவனும் இவகிட்ட, நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறான். நான் காலேஜ்ல நல்லா படிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்றா இவ. நீ காலேஜுக்கு போறதே படிக்கிறதுக்காக தான், நீ என்ஜாய்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் தான் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் காலேஜ் போறதை இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்களோ தெரியலன்னு சொல்றான். அதுக்கு இவளும் சொல்றா, புரியுது உன்ன மாதிரி படிக்கிறவங்க எல்லாம் காலேஜுக்கு வெறும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் போவாங்கன்னு, ஆனா நாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கும் தான் போவோம்னு சொல்றா இவ. இவனும் டக்குன்னு, எனக்கு காலேஜ் போறதுக்கெல்லாம் பிடிக்காது, யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நானே எனக்கு தேவையானதை படிச்சுப்பேன்னு சொல்றான் இவன். ஆனா நீ காலேஜுக்கு போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதானே உன்னால ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போறன்றதே முடிவு பண்ண முடியும்னு சொல்றா இவ. அப்படியா, அப்போ நீ என்ன ஆகலான்னு இருக்கன்னு இவன் கேக்குறான். எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னுலாம் தெரியாது, ஆனா நீ அந்த காலேஜுக்கு போய் நல்லா படிச்சேன்னா இந்த ஜப்பானோட ஃபியூச்சரையே டெவலப் பண்ணலாம்ல, ஏன்னா நீ தான் ஸ்மார்ட்டான பையனாச்சேன்னு சொல்றா இவ. இதை கேட்டதும் இவனும் சிரிக்கிறான். சொல்ல போனா எனக்கு உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை, நீ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்துல நீ உன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடுவ, ஆனா என்னால ஏன் அப்படிலாம் இருக்க முடியலன்னு எனக்கு தெரியல, நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்றான் இவன். சரி நான் நாளைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும், நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறான். இவளும் அவ தச்சதை அவனோட பேக்லயும் மாட்டி விடுறா. அடுத்த காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வந்து இருமிட்டு இருக்கான். இவனோட அப்பாவும் கேக்குறாரு, இரியே உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குப்பான்னு சொல்றான் இவன். என்னது இந்த
இந்த முக்கியமான நாள்ல போய் உனக்கு சளி பிடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் மெடிசன் எடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்றான் இவன். அப்போ ஐராவும் வந்து இவனுக்காக மாத்திரை கொடுக்கறா. இவனும் அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது என்ன மாத்திரைன்னு சொல்லி கேக்குறான் இவகிட்ட. இவ அப்பதான் அந்த மாத்திரை என்னன்னே பாக்குறா. இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே எங்கேயும் போகாதீங்கன்னு அதுல போட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து இவனை புடிச்சு வச்சுட்டு துப்பு துப்பு அந்த மாத்திரையை வெளியே துப்புன்னு சொல்லி இவனை புடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன விடுங்க நான் போறேன்னு சொல்லி இவனும் அங்க இருந்து போறான். இவனும் லிப்ட்ல இருந்து வர்றப்போ அந்த லக்கி சாம் லிப்ட்ல மாட்டிருது. இவனும் அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அது வெளியே வரவே மாட்டேங்குது. இவனோட ஃப்ரெண்டும் சொல்றான், இரி நமக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது வா போகலான்னு சொல்றான். நான் எப்படியாச்சும் இதை சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன், நீ எனக்கு முன்னாடி போன்னு சொல்லிடுறான். இவனோட ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்டா போய் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் எப்படியோ வந்துடுறான். என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். சரி சரி பரவாயில்ல வா நம்ம உள்ள போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். எனக்கு தெரிஞ்சு இந்த லக்கி சாம் இன்னைக்கு உனக்கு பேட் லக்க தான் கொடுக்குது போலன்னு சொல்றான் இவன். ஆமா ஆமா நான் இதை எடுத்துடுறேன்னு சொல்லி அவனும் அதை எடுத்து தூக்கி போட்டுட்டான். அப்போ டக்குன்னு ஆப்போசிட்ல வந்த ஒருத்தர் மேல மோதி கீழேயும் விழுந்துட்டான். இவன் ஃப்ரெண்டும் போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே வரான். சரி எப்படியோ எக்ஸாம் எழுதலான்னு இவனும் பார்த்தா பெண்ணுக்கு பதிலா பென்சில் தான் இருக்கு. கீழே விழுந்ததுல பேக்கும் மாறி இருக்கும். அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு தான் இவனுக்காக பெண்ணும் கொடுக்கறான். அடுத்து இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாமை எழுத போனா இவனுக்கு தூக்கமா வருது. காலையில போட்ட அந்த மாத்திரையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. சார் தான் வந்து இவனையும் எழுப்பி விடுறாரு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு ஒழுங்கா எழுதுன்னு சொல்றாரு. ஒரு வழியா எப்படியோ இவனும் போராடி அந்த எக்ஸாமையும் எழுதி முடிச்சுட்டான். அப்போ இவனுக்கு இந்த கட்டெல்லாம் போட்டு விட்டு டாக்டரும் வந்து சொல்றாங்க, தம்பி காலெல்லாம் உடைச்சுக்காதப்பா நல்லா பத்திரமா இரு. அப்புறம் படியில ஒரு லக்கி சாம் பார்த்தேன், அது உன்னோடதா தான் இருக்கும்னு நினைச்சேன். அது கையிலேயே வேற கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க போல, அதனாலதான் அது உனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு உன்னோட பாக்கெட்குள்ளேயே அதை போட்டுட்டேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது உனக்கு குட் லக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு இதை பார்த்ததும் டென்ஷன் தான் ஆகுது. குட் லக்கா இதுதான்டா இருக்கிறதுலே எனக்கு எல்லா பேட் லக்கையும் கொடுக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுதான் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டதும் இவனும் ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதன்னு சொல்லி கத்துறான். இங்க வீட்லயும் எல்லாரும் என்னடா இவனை இன்னும் ஆளை காணோமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோவும் வந்துட்டான். இவனை இந்த கோலத்துல பார்த்ததும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒன்னும் இல்ல நான் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றான். அப்போ என்னோட லக்கி சாம் வேலை செய்யலையான்னு கேக்குறா. வேலை செஞ்சதே நல்லாவே வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து இவளும் ஸ்கூல்ல இருக்கிறப்போ இவளோட ஃப்ரெண்டும் வந்து சொல்றா, ஐரா இரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டானாமா, அவன் தான் நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்றா. இதை கேட்டதும் இவளும் சந்தோஷத்துல அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலான்னு போயிட்டு இருக்கா. அப்போ இரியோட ஃப்ரெண்டையும் பாத்துடுறா. அவன் என்னடானா இவளை பார்த்ததும் பயந்துட்டு திரும்ப வந்த வழியிலேயே போயிட்டு இருக்கான். இவளும் கேக்குறா, இரியே எங்க, அவனோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுல்லன்னு கேக்குறா. ஆமா ஆனா இரியே அந்த எக்ஸாம்ல நல்லாவே எழுதலன்னு சொல்றான் இவன். அட என்னங்க சொல்றீங்க, சும்மா விளையாடாதீங்க, இரியே எப்படி நல்லா எழுதாம இருப்பான்னு சொல்றா இவ. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லக்கி சாம் பண்ண வேலைதான்னு சொல்றான். இதை கேட்டதும் இவளுக்கும் கஷ்டமா போயிடுச்சு. நம்ம கொடுத்த லக்கி சாம்னாலேயே அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி இவளும் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அடுத்து இரியுக்கும் இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அதே யூனிவர்சிட்டியில இருந்து. இவனும் அந்த எக்ஸாம்காக கிளம்பிட்டான். எல்லாரும் சொல்றாங்க இரியே கார்ல வேணா போலாம்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனும் போறான். அப்போ ஐராவும் நானும் இரியே கூட போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அவ பின்னாடியே மறைஞ்சு வந்துட்டு இருக்கா. இவனும் ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரேன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் சும்மா வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன்னு சொல்றா இவ. அடுத்து இவளும் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போவே இவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. இரியவும் கேக்குறான் இவகிட்ட, உனக்கு என்னாச்சு, நீயே பாக்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கன்னு கேக்குறான். அப்படியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் கொஞ்சம் பயத்துல இருக்கேன் அதனாலதான்னு சொல்றா. பயமா, உனக்கு எதுக்கு பயம், எக்ஸாம் எழுத போறது நான் தானேன்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கு வேற பாவம் இங்க வயிறு வலி அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ எப்படியாச்சும் அவனை கேட்டு வரைக்கும் போய் விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அவனும் கேக்குறான், உனக்கு இப்போ ஓகே தானே, உனக்கு ஒன்னும் இல்லைல நான் போகவான்னு கேக்குறான். நீ போ எனக்கெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றா இவ. ஆனா அவன் போனதும் இங்க இவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. இவ இப்படி டக்குன்னு விழுந்ததும் போன அவனும் திரும்ப வந்து இவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து இவளையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இவளை பாக்குறதுக்கு இரியோட அப்பா அம்மா அப்புறம் இவளோட அப்பாலாம் வந்துட்டாங்க. இவளும் கேக்குறா, ஆன்ட்டி இரியே எக்ஸாம் எழுத போயிட்டானான்னு கேக்குறா.
ஆமாம்மா, அப்படிதான் நினைக்கிறேன். நாங்க இங்க வந்தப்போ அவன் இல்ல. எங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு அவன் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ எக்ஸாம் தான் எழுதிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. நல்ல வேளை ஆன்ட்டி, நான் பயந்தே போயிட்டேன். என்னால இரியேவால எக்ஸாம் எழுத முடியாதோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்னு சொல்றா. அப்போ இரியே என்னடானா என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து நிக்கிறான். இத பார்த்ததும் இவங்க எல்லாருமே ஷாக்ல கேக்குறாங்க, இரியே அப்போ நீ எக்ஸாம் எழுத போகலையான்னு கேக்குறாங்க. இல்லையே, நான் எங்க எக்ஸாம் எழுத போனேன், நான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு தான் வாங்க போனேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஆயிராவோட அப்பாவும் டக்குன்னு இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரு. என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னோட பொண்ணுனாலதான் உங்க பையனால இந்த எக்ஸாமை எழுத முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஐயோ, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவன் தான் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணா. அவன் நினைச்சிருந்தா பாதியில கூட போய் எழுதி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஐராக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாலதான் இரியேக்கும் இரியேவோட ஃபேமிலிக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ என்னடானா நைட்டோட நைட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு சூட்கேஸையும் எடுத்துட்டு கிளம்பிட்டா வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி. இவளுக்கு பாவம் எங்க போறதுன்னே தெரியல. இவளும் குளிர்லயே நின்னுட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு உனக்கு காஃபி வேணுமான்னு ஒரு சவுண்ட் வருது. இவளும் திரும்பி பார்த்தா இரியே தான் வந்திருக்கா. இரியே, நீயா? நீ தூங்கலையான்னு கேக்குறா இவ. எனக்கு தூக்கம் வரல, அப்படியே சும்மா நடந்து போகலான்னு வந்தேன்னு சொல்லி இவனும் அவளுக்காக காஃபி கொடுக்கறான். இவளும் டக்குன்னு ப்ளீஸ் என்ன தடுக்காத, நான் இனிமேலும் உனக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல, நான் போக போறேன்னு சொல்றா. நான் ஒன்னும் உன்னை போக வேணான்னு தடுக்கவே இல்லையேன்னு சொல்றான். அதான பார்த்தேன், சரி நான் போறேன்னு சொல்லி இவளும் கிளம்புறா. ஒரு நிமிஷம், நான் எக்ஸாம் எழுதாதனாலதான் நீ இப்போ வீட்டை விட்டு போறியான்னு கேக்குறான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பேட் லக்கு தான். நான் எப்பவுமே உனக்கு கஷ்டம் மட்டும் தானே கொடுக்கறேன்னு சொல்றா இவ. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ என் கூட இருக்கிறதுனால என்ன சுத்தி எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்லாம் பேசுறாங்க. நீ என்னையே உனக்கு சொல்லி கொடுக்கலாம் வச்ச எக்ஸாமுக்கு. அப்புறம் இப்போ என்னால இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம கூட எழுத முடியாம போயிடுச்சு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. என் லைஃப்ல நான் எதுக்குமே பயந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பயப்படுறேன். அதுவும் என்னோட எக்ஸாம் ரிசல்ட்டை நினைச்சு நான் பயப்படுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா என்னால தானே இன்னைக்கு உன்னால எக்ஸாம் எழுத முடியாம போச்சுன்னு சொல்றா இவ. உன்னாலலாம் ஒன்றும் இல்லை. உன்னை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அப்புறமும் கூட எனக்கு நிறையவே டைம் இருந்துச்சு நான் போய் எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் போகலைன்னு கேட்குறா இவ. நீ அன்னைக்கு சொன்னேல காலேஜில் போய் நீ என்ன ஆக போறியோ அதை கண்டுபிடிக்க போறேன்னு. உன் கூட இருக்கிறது ஃபன்னாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமல் நீ போக போகிற காலேஜில் சேருறது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன சொல்கிற? நான் போக போகிற காலேஜ்லேயே நீயும் சேர போறியான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீ போறேன்னு சொன்னேல, நீ போன்னு சொல்றான். ஒரு நிமிஷம், நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க வீட்லயே இருக்கலாம்னு நினைக்கிறேன், அத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேக்குறா. அதெல்லாம் முடியாது, நீ தான் முடிவு பண்ணிட்டேல, இதுக்கு மேலேயும் எனக்கு கஷ்டம் கொடுக்காதன்னு சொல்றான். நான் கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டேன், உன் லைஃபை நான் ஜாலியா மாத்துவேன்னு சொல்றா இவ. ஐயோ, எப்படிதான் இப்படி அதுக்குள்ளேயும் மனசு மாறியோன்னு சொல்லிட்டு போறான். இதோட இந்த டிராமாவோட 4th எபிசோட் முடியுது. நீங்க இந்த டிராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.